அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உன்னதமானவர் என்பதை இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் பேசும், சபையை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இந்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இடம் முழுவதும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த உன்னதமான தேவன் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உன்னதமானுடைய சர்வருடைய நிழல், பிதாவின் நிழல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே, நீர் பேசும், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும், நாமத்தை மேம்படுத்தும், உம்முடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. 32 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன். அல்லேலூயா. உன்னதமானவர் அப்படின்ற இந்த வார்த்தையை நான் வேதத்தில் அதிகமாக வாசிக்கும் பொழுது அது நிறைய பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலையும் சங்கீதங்களுடைய தொடர்ச்சியாக வரும். அந்த உன்னதமான தேவன் யார் என்று பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நிறைய அந்த உன்னதமான தேவன் பெரிய பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார். அப்போ உன்னதமான தேவன் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்கும். உன்னதமான தேவன் யாரை குறிக்கிறது? வேதத்தில் எங்கெல்லாம் உன்னதமானவர், உன்னதமான நிழல், உன்னதமானுடைய மறைவு, உன்னதமானுடைய பலன், உன்னதமானவர் தரிசனம் வருகிறது, அதெல்லாம் இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய கிருபையில அந்த வசனத்தை ரொம்ப அதிகமாக நாங்கள் நேசிப்போம். அந்த வசனத்துல தேவன் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அப்போ அந்த உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு உன்னதமான சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரவாயில்லையே, கரெக்டாக ட்ராக்ல உட்காந்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நம்மளை காப்பாற்றுறது 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 136ஆம் சங்கீதம், 150ஆம் சங்கீதம். நிறைய நம்மளை எஸ்கேப் பண்றது இதுதான். நிறைய பேர் பைபிள் பாருங்க சென்ட்ரா அழுக்காது. எடுத்த உடனே அவனுக்கு வர்றது 1ஆம் சங்கீதம் தான். அதை விட்டா 23ஆம் சங்கீதம் சண்டே ஸ்கூல் படிங்க எஸ்கேப் பண்ணி விடுறது. தப்புன்னு சொல்ல நம்மளே கூட சரி ஒரு சங்கீதம் சொல்லி 23ஆம் சங்கீதம் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவோம். அடுத்து 91ஆம் சங்கீதம் 23, 91 போவான், 91, 150. என்கிட்ட லெஃப்ட் வர மாட்டான், ரைட்டு வர மாட்டான். ஏன்னா லெஃப்ட் போனால் என்ன நடக்கும்? வெட்டுவேன், பிடிப்பேன், தொடருவேன், பங்கிடுவேன், கொள்ளையாடுவேன். எதுக்கடா வந்து 1ல் ஏறி 23 இறங்கு, 91 நெல், 150 க்ளோஸ் பண்ண மயிலாப்பூர்லேருந்து பெசன் நகர் போயிரு. ரைட்டு போயாச்சுன்னா அக்கினி கடல் நியாயத்திற்கு. எதுக்கு இந்த இம்சை? நிறைய பேர் பாரு பைபிளை இப்போ பார்த்துக்கிறாங்க, சென்ட்ரா அழுக்காருதா, கரெக்டாக நம்ம போகிறோம். அல்லேலூயா. உன்னதமான சொல்லுவாங்க, கரெக்டாக பிடிக்கிறீங்க பாருங்க ட்ராக்கு, கரெக்டாக ட்ராக்கு பிடிக்கிறீங்க. உன்னதமான என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? சத்தமா சொல்லுங்களேன். சர்வவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. இப்போ 91 வந்துடும். இப்போ ட்ராக் வந்துடும். முதல்ல வீட்டில இருந்து புறப்பட்டோம், உன்னதமானவர். இப்போ எங்க வந்துட்டோம்? ஸ்டேஷனுக்கு வந்துடும். கரெக்டா இப்போ அந்த ஸ்டேஷன் வந்து இந்த பெட்டியில் ஏற போறோம். அல்லேலூயா. அந்த 91ஆம் சங்கீதத்துக்கு நீங்க வாங்கல. 91ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். எங்களுடைய வாழ்க்கையில நிறைய தொடர்புடைய காரியங்கள் இருக்கு. உண்மையாக இங்க வரும்போதுன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை. அவர் எனக்கு வாத்தியார், நான் ஸ்டூடெண்ட். வாத்தியார் அவங்க வச்சு பிரசங்கம் பண்ண கஷ்டம்தான். சில நேரங்கள் அப்படிதான் சந்தர்ப்பம் மாட்டிக்கும். உண்மையாகவே பாஸ்டர் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டம் தான் உங்களை இங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். கஷ்டம் இங்கே கொண்டு போய் வச்சிடும். ஒரு மனுஷன் ஒரு கருங்கல் உடைக்கிற இடத்துக்கு போனான்னா உடைச்சி பார்க்குறேன்னா அவனை ஏதோ பண்ணி பார்க்குறான், ஒன்றும் ஆகலை. ஒரு வாரம் போகிறான், 10 நாள் போகிறான், உடைக்க முடியல. அப்போது ரெகுலராக உடைக்கிற ஒருத்தர் வந்து உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான்னு சொன்னால் முழங்கால் போட்டு சுற்றில் அடித்த மாதிரி உடைஞ்சி போச்சு. அப்போ இவன் கிறிஸ்தவன், கல் உடைக்க தெரியல. அப்போது எப்படா உடையுன்னு சொன்னால் ஒரு கல் உடைக்கிற முழங்கால் போட்டு உடைச்ச உடனே கல் உடையுது. அப்போது எப்படியாப்பட்ட காரியத்தையும் முழங்கால் நின்று சாதிக்கும். அல்லேலூயா.
முழங்கால நின்று சாதிக்கலாம். ஜெபம் விசேஷமானது. நிறைய பேர் பாருங்க, குடும்பத்தில் 5 பேர் தான் 5 சண்டே வருவாங்க. ஒரு சண்டே நீ போ, இன்னொரு சண்டே நீ போ, இன்னொரு சண்டே நீ போ. முதல் சண்டே நீ சாட்சி சொல்லு, 2வது சண்டே நான் சாட்சி சொல்றேன், 3வது சண்டே தசமா கொடுத்துறேன், 5வது சண்டே மொத்தமாக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். அது கதைக்கே ஆகாது. வெட்டுக்கிட்டி போல பிரிஞ்சு போக வேண்டியதுதான். பவுஞ்சா போக முடியாது. உண்மையாகவே பாச சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்னெல்லாம் ஊழியத்தில் வந்த உடனே காலி சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், காலி சபைக்கு நானும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். அந்த சபை கட்டும் பொழுது தூக்கம் இருக்காது, நைட் அங்கே தான் இருப்போம். அப்படி இருந்து எங்களை ஏகப்பட்ட பாடுதான், அவமானம், நிந்தை தான். அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னு கேட்டால் விதைக்கிறது ஆண்டவருக்கு விதைக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறேன். அந்த சபை கட்டும்போது பிரயாசப்பட்ட காரியங்களை கர்த்தர் பார்த்தார். இரவும் பகலும் போய் ஜெபம் பண்ணுவோம், எங்களால் முடிஞ்சது தியாகம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். தலைமை சபையில் ஆராதனை சொன்னால் 7:30 மணி ஆராதனைக்கு 6:40 நாங்கள் உள்ளே இருக்கணும். 6:45 ஜெபிக்க விடுவார் ஐயா. 6:30 உள்ளே போயிடுவோம். 6:40 ஃபுல் பீட் முன்னாடி நிற்கணும். நின்று ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக அந்த 7:20 சாம் சுந்தரையா வருவார். சோத்திரன் சொல்லும்போது அந்த அனல் அப்படியே தூக்கி. அதுபோல் விசுவாசியாகி நீங்கள் 8 மணிக்கு சொன்னால் நீங்கள் வரதே 9:15 தான். எங்கே அந்த அனல் இருக்கும்? நீங்களே அவிச்சு போட்டு வரீங்க. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் என்ன சொல்லப்படுது, பேதுரு யோவானு உள்ளே போகும்போது எங்கே இருந்தானாங்க? ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்தில் சப்பானி உட்காந்துருந்தானா. இவனுக்கு கரெக்டாக இந்த நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே போவானுங்க, இவனுக்கு கரெக்டாக இந்த ஆலயத்துக்குள்ளே போவான்னு சொல்லி முன்னாடி விசுவாசி வரல சப்பானி உட்காந்து கிடந்தான். கரெக்டாக உட்காந்து கிடந்தான். ஏன்னா உள்ளே போகும்போது தேவன் உன்னோட கூட போறான்னு தெரியும். அந்த கரெக்டான நேரத்தில் உள்ளே போகும்போது அந்த வசனத்தை நீ வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். மேல 1ஆம் வசனம் வாசிங்க. இது எத்தனை சோதனையான நேரம் இது? 9ஆம் மணி நேரம், ஈவினிங் 3 o'clock. 3 மணிக்கு ஜெபிக்க போறானுங்க ஆலயத்துக்கு. 3 மணிக்கு ஜெபிக்க போறான்னு இவனுக்கு தெரியும். காலையில முடிச்சிட்டானுங்க. மறுபடியும் 3 மணிக்கு ஜெபிக்க போறான்னு சொன்ன உடனே கரெக்டா இவன் 3 மணிக்கு அவனுக்கு போறான். இவன் எத்தனை மணிக்கு காத்திருந்தவன்? சாப்பிட்டு தூக்கம் போட்டு தூங்கி இருப்பான சப்பானி இல்ல 2 கிலோ ஓடிட்டு இருப்பாங்க. அந்த 3 மணிக்கு அவன் போகும்போது கரெக்டா பாக்குறான். வெள்ளி பொண்ணு கிடையாது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, எனக்கு எதனா கொடுன்னு கேட்கிறான். இயேசு நாமத்தில் நடன்றான். அப்ப இயேசு நாமத்தில் சொல்றது அற்புதம் நடக்கணும்னா கரெக்டான நேரத்துக்கு வந்து அற்புதம் நடக்கும். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரம் கரெக்டான நேரத்துக்குள்ள வந்தாதான் அற்புதம் நடக்கும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்டது எங்களுக்கு வந்து சேரும். இயேசு நாமத்தில் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க விட்டதை நாங்க குடிச்சிருக்கோம். அதான் உண்மை. ஐயோ ஊழியக்காரன் நல்லா இருக்க, ஊழியக்கார பிள்ளை நல்லா படிக்கிறேன்னா உன் பிள்ளை கரெக்டா வந்தா ஏன் ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகுது? நீ கரெக்டா வந்தா ஏன் அந்த பங்கு எனக்கு வரப்போகுது? சொல்றாரு. இவன் அவன் முட்டு தூக்கி தள்ளி போயிட்டு போடாங்கிறது. சாமுவேல்ட்ட சவுல விடுறா, தாவீது இருக்கான் புடிடான. நீ கரெக்டா வா, நீ புத்தியா வா, நீ ஞானமா வா, நீ அறிவா வா, நீ ஒழுங்கா வா, நீ மண்டையில கரெக்டா யோசிச்சு வா, கரெக்டா பிளான் பண்ணி வா, சரியான மணிக்கு வா. எப்போ போற ஊருக்கு 1 வாரம் முன்னாடியே பிளான் பண்ணி 3 நாள் அலாரம் வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எடுத்து வீட்டுல எவனை தூங்க விடாம 7:15 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 6 மணில போய் உட்கார்றல. வாரத்துக்கு 1 நாள் வரதுக்கு கசக்குது. இந்த கசப்பு உனக்கு இனிப்பாவே மாறாது. என்னைக்கு கரெக்டா வரன்ற இனிப்பு வருதோ வாழ்க்கையில எல்லா கசப்பையும் ஆண்டவர் மதுரமாக்கி போடுவார். நான் அனுபவிச்சு பேசுறேன். சபைக்கு வரதுனால ஆசீர்வாதம் கரெக்டா வராது. சபைக்கு ஒழுங்கா வரதுனால ஆசீர்வாதம் வராது. சரியான நேரத்துல கரெக்டா அந்த சப்பானி உட்கார்ந்த பாருங்க. அந்த சப்பானி போல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்கார்ந்து நான் ஒண்ணுமில்ல சப்பானியா இருக்கிறேன்னு தூக்கி விடுன்னு சொல்லு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு நிக்காத. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏன் கஷ்டப்படுறாங்க சொன்னா, இன்றைக்கு நான் எல்லாம் பூரணமா இருக்கிறேன்னு சொல்லி நீ சப்பானியாவே இருக்கிற. வீட்டுல இருக்கிற, வெளியில வர மாட்டேங்கிற. நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது சப்பானியவா, கர்த்தர் எழுந்து நடக்க செய்வார். எழுந்து நடக்க செய்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு சரி, ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவர் என்ன முடியல தான் போறேன், ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்புறார். நீ பூரணப்பட்டு வராது. நான் பூரணப்படாதவன் சொல்லிட்டு வா. நான் பலவான் சொல்லி வராது, நான் பலவீனன் என்று சொல்லுவா.
கர்த்தர் உன்னை கையில தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றையோடு உங்களுக்கு பிடிச்ச தரித்திரமாகிய நேரத்து ஒழுங்கின்மை வெளியேறட்டும். இன்றையோடு உங்களுக்கு பிடிச்ச ஆடு பிடிச்சிருக்கிற அந்த பிடியாகிய ஒழுங்கின்மை கிரைய வெளியே போகட்டும். அவன் சொல்றான் இயேசு நாமத்துல நடன்னு சொல்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? என்னையோடு என்ன பிடிச்ச சப்பானி ஆகிய இந்த ஒழுங்கின்மை இயேசு நாமத்தில் வெளியே போ. என்னையோடு என்ன பிடிச்சிருக்கிற மதம் என்கிற ஜாதி என்கிற அடிப்படை வெறி என்கிற சப்பானி வெளியே போகட்டும். அதெல்லாம் போனாதாங்க ஒழுங்கா வர முடியும். இன்னைக்கு கிளாஸ் லெவல் வச்சிருக்கிறான். ஆண்டவர் யாரையும் அப்படி பார்க்கல. மகனே நீ சப்பானியா வந்து நில்லு, நான் உன்னை எழுந்து நிற்க செய்வேன், உன்னை சுதந்திரிக்க செய்வேன். நொண்டிய சப்பானி இருந்தா அந்த கோட்டையை பிடிச்சானுங்க. உன்னை கோட்டையை பிடிக்க வைப்பேன். நீ எல்லாம் நல்லா இருக்கு சொல்லி ஹேண்டிகேப்டா இருக்காத. உன்னை நான் நேசிக்கிறேன். என்னையோடு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போ. அடுத்து புதிய அந்த கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீ சப்பானியா போ. முழு ஊனனாய் உள்ள பிரவேசிக்காதே. ஊனனாய் பிரவேசிக்காதே. ஏன் தெரியுமா? உனக்கு வர ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுக்கிறதுக்காக அல்ல, நீ அனுபவிக்கதான். இங்க வந்தா நீ ஆசீர்வதிக்கப்படணும். இங்க வந்தா உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். இங்க வந்தா அவள் சாபம் போகணும். எத்தனை பேர் கேட்கறாங்க, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போறீங்க, தரித்திரமா இருக்கிற, அது நீதான் பதில் சொல்லணும். நான் சப்பானிய போல கரெக்டா போய் உட்காரல, நான் எல்லாம் ஒழுங்காருன்னு நினைச்சு லேட்டா போய் இன்றைக்கு வரைக்கும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தி பேசலங்க. நீங்க பூமியில ஆசீர்வாதமா இருக்கும், நித்தியத்திலும் ஆசீர்வாதமா இருக்கும். இங்க பூமியில இதை தவற விட்டு நான் நித்தியத்திலும் தவற விட்டுடுவேன். அதுதான் உன்னதமான தேவன் என்று சொல்லப்பட்டது. தயவு செய்து உங்க கையை காலா பூச்சி கேட்டுக்கிறேன், சத்தியமா லேட்டா வராதீங்க. உன் சொந்தக்காரன் பங்கனுக்கு போலனோட பரவாயில்ல, உன் குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனை போலனோட பரவாயில்ல, ஆலயத்தை வந்து விழுந்து. இதுவரைக்கும் நாங்க பலவீனத்து நிமித்தம் முடியாம எதனா ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தா வீட்டுல இருந்தே தவிர ஆலயத்துக்கு போகாம விட்டது கிடையாது. அதுதான் ஆண்டவர் ஆசை வச்சிருக்கிறார். 52 வாரம் ஒரு நாள் கூட நீ மிஸ் ஆக கூடாது. உன்னை கேட்டா சொல்லணும், 52 வாரம் அங்கதான் இருப்பான் பிசாசு சொல்லணும். ஒரு வாரம் என்கிட்ட இருப்பான்னு சொல்லக்கூடாது. பிசாசு சொல்ற யோபு குறித்து, அவன் உத்தமனோ நீதிமானோ இயேசு சொல்றார், அவனை கண்ணி வைக்க வந்தது யார்? ஏன்னா பலி செலுத்துறது கில்லாடி. 52 வாரம் விட மாட்டான் பலி செலுத்துறது. நீ 52 வாரம் தேவனுக்கு சாட்சியா வந்துடுறேன், நீ ஆலயத்தை வந்துடுறேன், பிசாசு உன்னை குறித்து சாட்சி கொடுப்பான். 52 வாரம் அந்த அம்மா அங்கதான் கிடக்குது, ஒரு வாரம் கூட இங்கே போக மாட்டேங்குது. எங்கன்னா போய் தொலைஞ்சாதானே பின்னாடி போறதுக்கு, அது இங்கே போய் தொலைய மாட்டேங்குது. ஒரு வாரமாவது கேப் கொடுக்குன்னு பாக்குற, போக மாட்டேங்குது. நான் தான் நாய் மாதிரி போறேன், திரும்பி சும்மா வரேன். அது 52 வாரமாக போய் விழுந்து கிடக்குது. ஒரு வாரமா கேப் கொடுதா எனக்கு? யோபு போல பலி செலுத்து தொலைது, நான் என்ன பண்றது? நான் அதுக்கப்புறம் விட்டுருவான், அடுத்த வருஷம் வந்து போவான். நீ ஒரு வாரம் கேப் கொடுத்தோட முடிஞ்சு போச்சுக்காது. உன் பிள்ளை உன்னை விரட்டணும், நீ உன் பிள்ளைய விரட்டணும், குடும்பமா விரட்டி ஓடின்னு வரணும். அதுதாங்க ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதான் சபையாகி சரீரத்தை தேவன் கட்டி எழுப்பியிருக்கிறார். எங்க நான் மிலிட்டரி மேனா உங்களை கமெண்ட் பண்ணி புத்தத்தை நீங்க வச்சு சாவடிக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ வான்னு சொல்றேன். நீ அம்பு ஈட்டில் அடிப்படாத வலையில மாட்டி தொலைஞ்சிரு வான்னு சொல்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பூர்ணமா அனுபவிக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் வந்து சபைக்கு வந்து என்னத்தை நீங்க கண்டீங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்க, கரை ஏறிய வரல. ஏன்னு கேட்ட ஆவியான இறங்கி வராரு, நீ மேலே ஏறி வருவியான்னு பாக்குறாரு. நீ கரை ஏறி வர மாட்டேங்கிறிய. அவர் வந்தது வந்த வண்ணமாவே இருக்கிறாரு. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வெளியில வந்தா உன்னை தொடுவாரு. உன்னை காரியங்களை மாற்றிக்கொள், கரெக்டா நேரத்துக்கு வா. உள்ளே வரும்போது ஆண்டவர் பேசுவாரு. நிறைய பேர் ஆராதனை தவறு விட்டு செய்திக்கு வராங்க, உனக்கு ஒண்ணுமே புரியாது. அது எப்படி தெரியுமா? பாதி ட்ரெஸ் போட்டு மீதி ட்ரெஸ் போடாம பைத்தியக்கார மாதிரி வரா மாதிரி. வெறும் பிரசனத்துக்கு வந்தா பாதி ட்ரெஸ் போட்டு மீதி ட்ரெஸ் போடாம வர மாதிரி. நீ ஆலயத்துக்கு கரெக்டா ஆரம்பத்திலே வந்துட்டா, உள்ள வரும்போது சப்பானி பார்த்தா இவன் உள்ள போயிட்டா பேச மாட்டானுங்க. உள்ள போகும்போது இவங்களை பிடிக்கணும். ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது கர்த்தரோட பேசுவார். சோத்திரம் சோத்திரம் ஆமேன்னு சொல்லுவாரு. நீ உள்ள வரும்போது ஏன்னு சொன்னா எரேமியா 28 ஆமேன்னு சொன்னா நீ என்ன காரியத்தை நினைச்சிட்டு உள்ள வரியோ அப்படியே ஆக கடவுள் அர்த்தம். எத்தனை நேரங்க நான் உள்ள போகும்போது சாமி ஆமேன்னு சொல்லுவார். நாங்க ஒரு காரியத்தை நினைச்சுனே போவோம், அது அப்படியே ஆக கடவுள் அப்படியே கத்த செஞ்சிருக்கிறார். நீ உள்ள கரெக்டா நேரத்து வந்துடுறேன். 7:30 ஆராதனை 7:25 வந்துடுறேன்.
8 மணிக்கு 7:55 வந்துடுறேன். எல்லாம் பார்ப்பாங்க, என்ன 2 சர்வீஸ் தொடங்கிட்டாங்களா இங்க. நீ சீக்கிரம் வரதுனால பரலோகம் களி கூறும், தேவ மகிமை வெளிப்படும், கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்வார். 52 வாரம் நீ வந்துட்டீன்னா யாருக்கு தோல்வின்னு சொன்னா சாத்தானுக்கு தோல்வி, உனக்கு ஜெயம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நான் யுத்தம் பண்ண நினைக்கிறேன், என்னுடைய அட்டெண்டன்ஸ்ல பார்த்தா காலியாக கிடக்குது. மாசத்துல 1 வாரம் வருது பெரிய விஷயமா இருக்குது. கேட்டா சாக்கு சொல்றது, இங்க வேலை வச்சுட்டா அங்க வேலை வச்சுட்டா எங்க வச்சுட்டு எங்கேயோ வச்சான், கடைசியில சேர்த்து வச்சிருவான் அவன். நீ எடுக்கவும் முடியாது, பில்லி சுனி எவனும் வைக்க வேணாம், நீயே வச்சுக்கினா போதும். ஒருத்தர் 52 வாரம் ஆலயத்துக்கு வராம வருஷத்துல 5 வாரம் வந்தான், அவனே ஒரு செய்வனை வச்சுப்பான். 1 வாரம் சொல்லுவான், 1 வாரம் போல 2 வாரம் போல, இங்க யாரும் பிடிக்கிற மாதிரி இருந்து அங்க யாரும் பிடிக்கிற மாதிரி இருந்து, என் மன வைக்க மாட்டான், இவனே வச்சுப்பான் வாயில. நீ செஞ்சுதான் பாரு. ஏன்னா 52 வாரம் கர்த்தர் மகிமையா பாதுகாக்கிறார், மகிமையா பாதுகாக்கிறார். பாதுகாத்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எதிரே படிக்கிறோம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 91ஆம் சங்கீதம், உன்னதமான 91ஆம் சங்கீதம் வந்தாச்சா? இந்த 91ஆம் சங்கீதத்தை கொடுத்து கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா எங்க வாழ்க்கையில நிறைய எங்களுக்கு உதவி செஞ்ச சங்கீதம் இது. அந்த 91ஆம் சங்கீதத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க. போறோம். இந்த சங்கீதம் பொதுவா யார் எழுதுற சங்கீதம் சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். யார் எழுதுற சங்கீதம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா உண்மையாகவே ரொம்ப டீப்பா சர்ச் பண்ணி பார்த்தா இது தாவீது எழுதின சங்கீதம், தாவீது எழுதின பாடல். ஏன்னு சொன்னா இதை நான் புரட்டி 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 படிச்சு இதுல இருந்து நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் இந்த சங்கீதம் மோட்ச பிரயாணம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்தோம். இன்னொரு இடத்துல ஆவியின் மண்டலத்துல தேவனுடைய மகிமையான கிரின்னு சொல்லி தேவன் சொல்லி கொடுத்தார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அடுத்த கட்ட நகருக்கான ஒரு சங்கீதம். அப்போ இங்கே இந்த சங்கீதத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சங்கீதத்துக்கு ஒரு அடிப்படை ஆச்சரியமா இருக்கு. உண்மையாக கர்த்தர் அருமையான ஆத்மாவை சுரேஷ் கொடுத்திருக்கிறார், பாசு கொடுத்திருக்கிறார். எங்கேயோ யாரோ கையில போய் விழ வேண்டியது இந்த கையில விழுந்திருக்கு. கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் வர்றது எல்லாமே விசேஷமா கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பார்வையில் சாதாரணவர்களா? என்னுடைய பார்வை விலையேற பெற்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, யார் கையிலே விழுந்தது எப்பயே போயிருக்கு கிருபை. ஆனா கரெக்டான இடத்துல விழ வச்சு இன்னைக்கு உண்மை கர்த்தருடைய சுத்த கிருபை. தேவன் என்னை ரட்சித்தார்னா முதலாவது இவர்தான், இவரை கொண்டு ரட்சித்தார். 2வது சாம் சுந்தரையா. நிறைய பேர் கொஞ்சம் வசதி சூழ்நிலை எல்லாம் மாறினோன்னு வரிசையை மாத்திருவாங்க. அப்பா அப்பா தாங்க, சித்தப்பா சித்தப்பா தாங்க, பெரியப்பா பெரியப்பா தான், ஒருத்தனுக்கு ஒரு அப்பா அம்மா தான். நீ என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாலும் உன்னை நடத்தின உனக்கு தாய் தகப்பன் தான் அப்பா அம்மா. இனி நான் அனுபவத்தில் பார்க்கிறேன். கொஞ்சம் வளர்ந்து ஒரு மாடி வீசின போறவன்னு பெரிய சபை போயிட்டு பச்சையா போய் சொல்லுவாங்க, எனக்கு இவங்க தான் அப்பா அம்மான்னு. பக்குன்னு இருக்கும், யார் இப்ப தாங்க யார் வளர்த்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தர் இவரை கொண்டு ரட்சித்தாரு. சாம் சுந்தர கொண்டு போயிட்டு அப்படி பிள்ளை மாதிரி நடத்தினார். அவரோட கூட இருந்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம். அதிகமா படிக்க கிருபை கொடுத்தார் ஆண்டவர். வேதத்தை படிக்க கிருபை கொடுத்தார். அதிகமா படிக்கவும் ஜெபிக்கவும் கிருபை கொடுத்தார். உண்மையாக நீ சொல்றீங்க, உங்களை ரட்சிப்புள்ள நடத்துறவங்க, ஜெபிக்கிறவங்க, வேத வாசிக்கிறதுல கில்லாடியா இருந்தா அந்த அபிஷேகத்தின் வித்து உங்களுக்குள்ள காணப்படும். நிறைய பேர் ரட்சிப்புள்ள வந்துட்டு தடுமாற காரணத்தை நடத்தவும் ஜெயிக்க மாட்டான். ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு காரியத்தை நடத்தி விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நடத்துறவங்க தேவனால் முத்திரிக்கப்பட்டவங்களா இருக்கணும். உங்க நடத்துறவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கணும். உங்களை நடத்துறவங்க தேவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். உங்களை நடத்துறவங்க உங்களை குறித்து வேதனையில் இருக்கிறவங்களா இருக்கணும். உங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். அப்படி இருக்கப்பட்ட கரங்களை ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தகப்பனுக்குள்ள வித்து அப்படியே பிள்ளைக்குள்ள வருவது போல கர்த்தர் அந்த ஆவிக்குரிய சாராம்சத்தை ஊற்றி விடுவார். வழுவாமல் தேவ சந்நிதி வரும் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீதை குறித்து, தாவீது தன்னுடைய கடைசி காலகட்டத்தை குறித்து பார்க்க. தாவீது அவருடைய ராஜ்யபாரம் முடிய போகுது. அவருடைய ராஜ்யபாரம் முடிய போகுது. கடைசி வயதிக பருவம், கடைசி ஸ்டேஜ். அந்த கடைசி ஸ்டேஜில் அவருடைய வயதிக பருவம் முடியும் பொழுது அவருடைய ராஜ்யபாரத்தை சாலமோன் கிட்ட கொடுக்கணும். சாலமோன் கிட்ட கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, தாவீதும்
சாலமோன் என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெற்றிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. எங்க? உடன்படிக்கை பெற்றிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. அப்ப உன்னதமானவர் சொன்னாவே என்ன நம்ம ஞாபகம் வரும்? 91 சங்கீதம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வருடைய நிழலில் தங்குவான். அப்போ தாவீது என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை, தன்னுடைய காரியங்களை பிள்ளை இடத்துல ஒப்புவிக்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் நின்ன உடனே அங்கே தாவீது என்ன பண்றாரு, கூட்டி போயிட்டு சாலமோன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சாலமோனே, நான் எனக்கு வயசாகி போச்சு, உனக்கு சில காரியத்தை நான் செய்யணும், நீ ராஜ்ய பாரத்தை ஆளணும், நீ ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு சில காரியம் சொல்லி தரேன் சொல்லிட்டு அப்படி பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அப்படி ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தான் இந்த சங்கீதம். அப்ப நீங்க கூட ஒரு காரியம் செய்யும் பொழுது தேவ சமூகத்துல வந்து நின்னு செய்யும் பொழுது கர்த்தர் அங்கே காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது நினைச்சிருந்தா வீட்டுல கட்டில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். ஆனா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உடன்படிக்கை பெட்டி இடத்துக்கு கொண்டு வர பிள்ளை கொண்டு வந்த உடனே அவன் என்ன பண்ணி, இவன் என்ன சொல்றாரு, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வருடைய நிழலில் தங்குவான். நான் என்னுடைய வயசு முடிஞ்சு போச்சுப்பா, அடுத்து இந்த ராஜ்யத்தை நீ ஆளணும், இந்த ராஜாலத்தை ஆளணும், இந்த நாட்டை கட்டி ஆளணும், எனக்கு பின்னாடி சிங்காசனத்தை நீ உட்காரணும், அதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் வா சொல்லிட்டு சொன்ன உடனே எடுத்த உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஏசாயா 52:13 வாசித்து பாருங்க. 52:13. என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு குறித்து தெளிவா அறிஞ்சிருக்கிறார் தாவீது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு அறிஞ்சிருக்கிறார், தாவீது அறிஞ்சிருக்கிறார். அப்போ என் தாசன் ஞானமாய் உயர்த்தப்பட்டு, தாசன்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கும். உன்னதமான தேவனாகி இயேசு கிறிஸ்து. இங்க தாவீது சொல்றார் சாலமோனே, நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டது காரணம் ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன தெரியுமா ரகசியம்? இவ்வளவு நான் ஒரு உச்சாணி கும்பல் இருக்கிறதுக்கும், உயரத்தில் இருக்கிறதுக்கும், ராஜாவா இருக்கிறதுக்கும், இத்தனை ராஜ்யங்களை கட்டி ஆண்டதற்கும், இத்தனை யுத்தத்தை ஜெயிச்சதற்கும் ஒரு ரகசியம் உனக்கு தெரியுமா? உன்னதமான மறைவிலையும் சர்வ வல்ல பிதாவின் நிழலில் தங்கி இருந்ததா இந்த ரகசியம். இதை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ இதை பிடிச்சிட்டீனா நான் உனக்கு சொல்றதை விட செய்யறதை விட அவர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? இதோடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, நான் உன்னதமான தேவன் சர்வருடைய பிதாவின் நிழலில் நான் இருந்துட்டேன். இந்த ரகசியத்தை மட்டும் நீ தெரிஞ்சிட்டா போதும். நீங்க எதை தெரியுறீங்களோ இல்லையோ, எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, எது தெரியுதோ இல்லையோ, எந்த காரியம் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, உன்னதமான இயேசுவை அறிகிற அறிவை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்ற உன்னதமான மறைவில் இருக்கு சர்வருடைய நிழலில் தங்குவான். இங்க தாவீது சாலமோனுக்கு சொல்றார். அப்போ என்ன சொல்றாரு? ஒரே ஒரு ரகசியம், நான் இவ்வளவு ஒரு உச்சத்துக்கு வந்தது, இவ்வளவு உச்சாணி கொம்பு வந்தது, இன்றைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் சொன்னா உன்னதமானுடைய இயேசுவை தெரிந்து கொண்டு சர்வருடைய பிதாவின் நிழலில் இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவையும் அந்த பிதாவின் நிழலையும் நீங்க கண்டுகொள்ளும் பொழுது தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒண்ணுத்த மாத்திரம் தெரிஞ்சுக்க சாலமோனே, உனக்கு எல்லாம் இருக்கலாம்பா, நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் வேணும், ஆனா ஒரு ரகசியம் நான் சொல்லி தரேன். உன்னதமானவர சர்வவளின் நேர், உன்னதமான தேவனை இயேசுவை குமாரனை நேர் சர்வவல்ல பிதாவின் நேர நீ கண்டுகொள்ளு, அது என்ன கண்டுகொள்ளு, அவனுக்கு எல்லாம் போனாலும் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அந்த உன்னதமான தேவனை நீ இனம் கண்டு கொண்டா உனக்கு என்ன நடக்கும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது அடுத்து 2ஆம் வசனம் சாலமோன் பேசலாம் பாருங்க. சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். போறோம். இதே வேற பிள்ளை என்ன பண்ணுவோம்? நீங்க வேற, நான் படிச்சிருக்கு, நான் படிக்காத டெக்னாலஜியா, எனக்கு ஏ தெரியும், எஸ்ஏ தெரியும், எஸ்ஒஐ தெரியும், எல்லா டெக்னிக் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டா இவன் பலி செலுத்துறத சாலமோன் பார்த்திருக்கான், இவன் ஜெபத்தை சாலமோன் பார்த்திருக்கான், இவன் வனாந்தரத்தில் வேட்டையாடப்பட்டதை பார்த்திருக்கான், இவன் அனுபவத்தை பார்த்திருக்கான், எல்லாம் சொல்லியிருக்கிறான், இவன் யுத்தம் பண்ணதை பார்த்திருக்கான், இவன் எப்படி ஜெயிச்சானதை பார்த்திருக்கான், தேவன் இவனுக்கு என்ன உறவுன்றதை பார்த்திருக்கான்.
இன்றைக்கு உங்க பிள்ளை உங்க சொத்தை பார்க்க கூடாது, உங்க பணத்தை பார்க்க கூடாது, உங்க தொழிலை பார்க்க கூடாது. நீங்க தேவனோடு கொண்டு பெற்றுக் கொண்டது எப்படி அதை பார்க்கணும். அத ஒரு பிள்ளை பார்த்துச்சுன்னா நீ சேர்த்து வைக்காததுக்கு மேல கர்த்தர் பிள்ளைக்கு தருவார். இன்றைக்கு நாங்கள் கண்டுகொண்டது என்ன, எங்களை நடத்துகிற பரிசுத்தவான்கள் உன்னதமான தேவனிடத்துல சர்வருடைய பிதாவின் நிழலிலிருந்து எதை சம்பாதிச்சாங்க தெரிஞ்சு கொண்டோம் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டை எழுதி கொடுங்க சொல்லுவான். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது மாமனாட்டு சொத்தை கேட்பான். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுடைய ஒரு 5 கிரவுண்ட் 10 கிரவுண்ட் வச்சுங்களேன், அது உள்ள போகும்போது 3 கிரவுண்ட் சிந்தையில் ஆட்டையை போட்டுருவான். கேட்க மாட்டான், முதல்ல சிந்தையில் ஆட்டையை போட்டுருவான். எது ஒண்ணு ஆவின் மண்டலத்தில் வரும்பொழுதுதான் மாம்சத்துல வெளில வந்து சேரும். நீ எங்க போனாலும் சரி அதையும் ஆட்டை போடாத. உனக்கு அடிக்கப்பட்ட ஆடுவாகி பஸ்கா இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அவர் உனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவர். இவன் சொல்றான், நான் உயர்ந்தது காரணம் என்ன தெரியுமா சாலமோனே? உன்னதமானவர் அந்த இயேசு அறிவு. அந்த சர்வவல்ல பிதாவின் நிழல்ல இருந்ததுனால என்னை யாரும் என்ன வேட்டையாட முடியல, என்னை ஜெயிக்க முடியல. எத்தனை போன தேவன் என்னோட கூட இருந்தாரு. நான் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? அவர் ஞானமாய் என்னை நடத்தினார். உன்னதமான தேவன் என்னை ஞானமாய் நடத்தினார். அந்த தேவன் என்னை எல்லாவற்றுக்கும் என்னை பாதுகாக்க வல்லவர். அப்போ அந்த யோவான் 17:3 வாசி பாருங்க. யோவான் 17:3 யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். போறோம். தாவீது இங்க 2 நபரை பத்தி சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உன்னதமானவர். இரண்டாவது அறிகிறது. இப்போ நீ ஜீவன் தான், நீ அறிஞ்சன நித்திய ஜீவனுக்கு தாயவராரு. அல்லேலூயா. இப்போ நீ ஜீவனோட கூட இருக்கிற ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்துட்டா நித்திய ஜீவனுக்கு பொங்கலோட மாறிடுவ. அவ மரியாள் சொன்னா தேவையானது ஒன்று. அப்ப தேவையில்லாத எத்தனை இருக்குது? 99 இருக்குது. என்ன இருக்குது? வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக், அக்கா புக்கு, மாமா புக்கு, ஐயா புக்கு, தங்கச்சி புக்கு, சித்தப்பா புக்கு, எல்லா புக்கு வந்து இருக்குது. தேவையானது ஒண்ணு. மாமன் புக்கு வேணா, சித்தப்பா புக்கு வேணா, பெரியப்பா புக்கு வேணா, பேஸ்புக் வேணா, ட்விட்டர் வேணா. நிறைய பேர் பேஸ்புக் அழைக்கிறான். நான் சொல்ல ரீட் திஸ் புக், சீக் ஹிஸ் ஃபேஸ். ரீட் திஸ் புக், சீக் ஹிஸ் ஃபேஸ். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு போகாத, மூஞ்சி காணா போயிடும், மஃபின் பண்ணி விட்டுறான். நீ சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் வச்ச பாவம். கேள்வியை குமரி ஆகிட்டா, குமரியை கேள்வி ஆகிட்டான், மஃபின் பண்ணி விட்டுறான். நீ நினைக்கிற எல்லாம் பார்த்துட்டு, எல்லா படமும் பார்த்துட்டு டப்பு 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 டப்புன்னு பார்த்து டெலிட் பண்ண ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு பூனை கண்ண முன்ன பூலகம் இருந்துன்னு நினைக்காத. உனக்கு வர ஒவ்வொரு வீடியோ அசுத்தமான முதல்ல டவர்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு வருது. டவர்ல போயிட்டு தான் வருது. நீ நினைக்காத www. என்ன பார்த்தா சொல்லு. www என்ன அர்த்தம்? 3 W. சத்தமா சொல்லு. வேர்ல்டு வைடு வெப். மகனே மகளை எங்க இருந்தாலும் நீ மாட்டிப்ப, பிரச்சனையே கிடையாது. ஒரு பஞ்சாயத்துல வந்தா நெட்ல அவுத்து விட்டா 2 பேர் மானம் போயிடும். வேர்ல்டு வைடு வெப் எங்க இருந்தாலும் ஜோலி முடிஞ்சது. உலகம் இங்க தான் உட்கார்ந்துருப்ப, பாஸ்டர் சுரேஷ் சர்ச்சில் இருப்ப. ஆனா உனக்கு இருக்கிறது எங்க? தண்டையார்பட்ட ஒரு சர்ச்சில் லிங்க் இருக்கும். இங்க இருந்து அங்க லிங்க் போ, அங்க லிங்க் வரும். ஆனா கரெக்டா ட்ராக் ஆயிருவேன். ஆனா பாரு, விசுவாசி சுரேஷ் சர்ச் விசுவாசி தான். ஆனா மாப்பிள்ள தண்டையார்பட்ட மாப்பிள்ள எப்படி வந்ததுன்னு தெரியாது. சுரேஷ் பாசி சர்ச் பையன் தான். ஆனா எங்கேயப்பா கோயம்பேடுல இருந்து பொண்ணு வருது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? நீ போக வேண்டிய இடத்துல போயிட்ட, மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டிக்கிற. சத்தியமா சொல்றேன், நான் லவ் மேரேஜ் கிடையாது. அந்த அம்மா கருப்பு, நான் சிவப்பு. கல்யாணம் பண்ண கிண்டல் பண்ண பச்சை விஷயம் ஏதோ போச்சுன்னா என்ன சொன்னாங்க? எல்லோ சொன்னாங்க. அதை கண்டுக்கிறேன். கிட்ட லவ் பண்ணது கோவம் வரும். நம்ம தான் லவ் பண்ணல. ஆண்டவர் ஒரு நாள் கூண்டது காமிச்சாரு. அந்த அம்மா சொப்பனத்தில் காமிச்சாரு. சரி, நான் கேட்டேன். நான் அப்பப்போ உலகப்புறம் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி ட்ரிங்க் பண்ணி சுற்றுவேன். அப்போ எங்கள் அப்பா கேட்ட சொல்லு, சும்மா பேசுனேன். பாரிஸ் சர்ச்சில் போய் என்ன ஒரு ஆங்கிலேயன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். நான் சும்மா ஒரு கிறிஸ்துவன் அப்படி சொன்னது எனக்கு தீர்க்க தரிசனம் மாறி போச்சு. இப்பதான் புரியுது. சண்டையில் கூட நம்ம எல்லாம் பேசக்கூடாது. பேசினா அது தீர்க்க தரிசனமா மாறிடுது. அப்போ சொன்னதை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து தண்ணி கொடுக்காம வழி மறிச்சான் பாருங்க அமலேக்கு. அது ஆண்டவர் மனசுல வச்சது போல. நான் அப்போ தண்ணி எடுத்து சொன்னது கேட்டார் போல. கேட்டாடா எப்போ நீ சொல்லிட்டு கரெக்டாவா? கரெக்டா ஆண்டவர் தம்மா தேவன் காண்பிச்சாரு.
சாம்சுந்தரை கூப்பிட்டாரு, இதான் பொண்ணு, நான் ரைட்டு. எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஐயா பார்க்க போனோம். எங்கள் அப்பா இது வரைக்கும் வராதாது. அன்னைக்கு பெரிய பொட்டு, பெரிய பட்டை, பெரிய விபூதி வச்சு தெம்பா வராரு. ஏசிய சபைக்குள்ள ஏதோ பூசணியை சுற்றி உடைக்கிற மாதிரி வராரு. எனக்கு பக்குன்னு ஆச்சு. சாம்சுந்தரை கேமராவில் பார்த்து என்ன கூப்பிட்டாரு, நீ கோவக்கார பேசாத, கம்முன்னு வரட்டு போட்டுன்ட்டு. என்ன பொண்ணு பார்த்த கதை அப்படி, அதெல்லாம் அதுக்கு ட்ராக்ல போகலாம். எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை காரில் போவாங்க. நான் ஏன் கேட்குறீங்க, ஆட்டோ நோட்டீஸ் கொடுத்து போகிறேன், இந்த மாதிரி காரில் போகுது. அப்படிலாம் நடந்தது கல்யாணம். என்கிட்ட தேவ சித்தங்கிறது தெரியல, ஒன்றுமே தெரியாமல் டப்பு நடக்கிறது தான் தேவ சித்தம். எல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. சுரேஷ் பாரதி சர்ச்சு, கோயம்பேடு சர்ச்சு, தண்டாப்பேட்டை சர்ச்சு எல்லாம் லிங்க் ஆகிட்டு தேவ சித்தம் கிடையாது. தேவனே செய்யணும். அப்போ தாவீது சொல்றார், நீ சர்வருடைய நிழல் இரு, சர்வருடைய பிதாவின் நிழல் இரு, உன்னதமான தேவனை அறிஞ்சு கொள்ள. 2 காரியம் 2 பேரை சொல்றார். ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். அப்ப நீ கரெக்டா இருந்தா நித்திய ஜீவனை நீ கனெக்ட் ஆயிடுவ. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவையானது ஒன்று. இனி எத்தனை பேருக்கு மரியாதை தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? அந்த தேவையான ஒன்றை பிடிச்சா அவர் எப்படி மரிப்பாரு, மரிச்ச பிற்பாடு என்ன எப்படி பூசணும், அந்த பஸ்காவை அடிக்கப்படுறதுக்கு முன்பாக அவருடைய காயங்களை எப்படி எண்ணெய் ஊத்தணும் எல்லாம் தெரிஞ்சுட்டான். தேவையானது ஒன்று. தேவையில்லாத 99 வீட்டில் வந்து சமைச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு கிடக்கும். அப்போ இந்த அம்மா கேட்டாங்க, ஐயா நான் மாத்தாலாம். சத்தியமா சொல்ல, நீ மாத்தாரு கிடையாது, நீ மரியாதை சேர்ந்துதான். தேவையானது ஒன்றுங்க. உன்னதமான தேவன் அறிஞ்சு கொள்ளுங்க, இயேசு அறிஞ்சு கொள்ளுங்க, சர்வ வல்ல பிதாவின் நிழலில் நீங்க தங்குவீங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இப்படி சொன்ன உடனே சாலமோன் 2வது வசனம் எப்படி சொல்றான் சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ ஒரு அப்பா பிள்ளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணா இப்படி சொல்லுவாங்களா சுரேஷ்? ரேர். இப்படி சொல்றது ரேர். ஒரு பிள்ளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றோம், எப்பா இந்த மாதிரி இருக்குது, உடனே என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கேட்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா இங்க தாவீது சொல்றான், நான் என்னுடைய ரகசியம் ஜெயிச்சது என்னன்னு சொன்னா, உன்னதமான மறைவில் இருந்து சர்வருடைய பிதாவின் நிழலில் இருந்து நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இதே வேற பிள்ளை என்ன சொல்லும், அது உன் காலம் வேற டாடி, என் காலம் வேற, நீ சும்மா நடந்து போன, நான் உட்காந்ததுல வேலை செஞ்சிடணும். ஆனா இவன் என்ன சொல்றான், அவன் சொன்ன உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறான் பாருங்க. அவன் 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இங்கதான் மேட்டர் இருக்குது. இவன் என்ன சொல்ற, தாவீது சொன்ன உடனே இவன் எப்படி ஓபன் பண்றான் பாருங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க திட்ட தொல்லையே கிடையாது. இந்த மாதிரி பிள்ளைங்க திட்டா தொல்லையே கிடையாது, பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிள்ளைங்க திட்டா நம்ம பேசும்போது வாய மூடிடும். எங்க வீட்டுல ஒரு சின்ன குட்டி இருக்குது, அவங்க அப்பா என்ன சொன்னா வாய மூடிடும். இப்பவே வாய மூடுது, நான் படுத்தா ஃபுல்லா போட்டு மூடிடும். என்ன ஒருத்தர் கேட்டாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைங்க வித்தியாசம்? இப்போ இல்ல, அப்போ உலகப்புறம் இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை பர்மனன்ட் ஏமன், ஆம்பளை பிள்ளை பர்மனண்டா ஏமன், பொம்பளை பிள்ளை வந்து போகும். இதுல எது வசதியான ஏமன்? கொஞ்சம் ரட்சி 10 மணி இந்த பட்டிமன்றம் நடத்தும். வசதியான கிடையாது. இவ்வளவு பேசும்போது வாய மூடுது. நான் யோசிச்சேன், இப்ப ஜாகிரதையா படுக்கும்போது ஃபுல்லா மூடிடும். இப்படி பேச்ச சரியா வரல. அப்ப இவன் என்ன சொல்றான், சொன்ன உடனே இவன், அப்பா அப்படி கிடையாது, நீ உன்னதமானவர் சொன்னீங்க, நான் சொல்ற கேளுங்க, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவேன். நீங்க உன்னதமான மறைவில் தான் இருந்தீங்க. நான் சொல்றேன் கேளுங்க, என்னுடைய அனுபவம் சொன்னா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம். அடுத்து என்ன சொல்றான், இந்த நீ சம்பாதிச்சதை நம்பல, நானு நீ சம்பாதிச்ச சொத்தை நான் நம்பல, உங்க ஆசையை நம்பல, இந்த கோட்டையை நம்பல, உங்க வெள்ளியை நம்பல, உங்க பொண்ணை நம்பல, உங்க ஐஸ்வர்யத்தை நம்பல, உங்க வஸ்துக்கள் நம்பல, இதையும் தாண்டி உங்களுக்கு உதவி செஞ்சார் பாருங்க, அவரை நான் நம்புறேன், அவர் என்னோட கூட இருப்பாரு, அவரை நான் நம்புறேன். நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டுடும், என்னை கைவிடாத கர்த்தர் கூட இருப்பாரு, அந்த உன்னதமான தெய்வம் என்னோட கூட இருக்கிறபடினாலே அவரை நான் நம்பி, நீர் என் அடைக்கலம். நான் சொல்றேன், உங்களுக்கு அடைக்கலம், உங்களுடைய ஆசீர்வாதம், அந்தஸ்து, படைபலம் இருக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் கூட சொல்லல, நானு அதெல்லாம் சொல்லல, உங்க ஆசையை சொல்லல, அந்தஸ்து சொல்லல, உங்க பின்னாடி இந்த வஸ்துக்களை சொல்லல, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லல, யூதா கோத்திரத்து ஜனங்களை சொல்லல, உங்க பின்னாடி இந்த பராக்கிரமசாலிகளை நான் நம்பல.
ஆனா இவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி உங்களை உயர்த்தி வச்சு என்னோட பேசுறாரு பாருங்க. அந்த தேவனை நான் நம்புறேன், அந்த தெய்வத்தை நான் நம்புறேன். அவர் எனக்கு எப்படி இருப்பாரா? அவரின் நம்பிக்கை, அவரின் கோட்டை. அவரின் கோட்டை. கோட்டைன்னு சொன்னாவே பாதுகாப்பு அரண். முதல்ல எதிரி வந்தா கோட்டை தான் அடிப்பான். ஆனா எனக்கு அவரே கோட்டை, எனக்கு அவரே கோட்டை. எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ தாவீது சொல்றான், இதெல்லாம் யார் கைவிட்டாலும் எல்லாம் ஒரு நாள் போயிடும். நீங்க சம்பாதிச்சதெல்லாம் ஒரு நாள் போயிடும். அதையும் தாண்டி தேவன் எனக்கு ஒரு நாள் செய்வார். உண்மையாவே நான் யோசிச்சேன். நேற்று காலையில சொல்ல எப்படி நம்மகிட்ட இந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா, இப்ப உட்காந்து கணக்கு போட்டேன் 2 நாளா. 75 லட்சம் கர்த்தர் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். 32 லட்சம் வீட்டை கொடுத்திருக்கிறாரு. என்ன ரட்சிக்கப்பட்டது உட்காந்து கணக்கு போட்டா 72 லட்சம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எவன் கொடுப்பான்? எந்த சொந்தக்காரன் கொடுப்பான்? ஒன்னில சொந்தக்காரன் 2 ரூபாய் கடன் கேட்க கொடுக்க மாட்டான். கொடுக்காம 10 பேர் சொல்லுவான். கொடுத்தே இருக்க மாட்டாங்க. நீ கேட்டு முடிச்சோன்னா 10 பேர் சொல்லுவான். என்ன தெரியல, கஷ்டம் போல நம்ம கிட்ட இருக்கும். அவசரத்தை கைமாத்த கேட்போம். உடனே நம்மள உலகத்திலே கடைசி பிச்சை மாதிரி ஆகிடுவான், உலகத்திலே கடைசி பரதேசம் மாதிரி ஆகிடுவான். ஆனா உண்மையில அவன் அப்படிதான். நம்ம அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீ எனக்கு கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ 2000 ரூபாய் கொடுத்து மேல வாங்கிட்டா. இது வரைக்கும் எவன்டே கையை நீட்டது கிடையாது. எங்க வீட்டு சொல்லுவாங்க, என்ன கை நீட்ட என்ன கை முன்னாடி வரும்? முன் கை நீட்டா முழங்கை வருமா? இன்னைக்கு முன் கையும் கிடையாது, முழங்கையும் கிடையாது. கை கால இருக்குது, ஆனா ஹேண்டிகேப்ட் தான். எல்லாம் பேசு, காசுன்னு சொல்லு, அப்படியே காணா போயிடுவான். டப்புன்னு மறுரூபம் ஆயிடுவான். இவன் சொல்றான், எல்லாம் இருக்குப்பா, நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற பாரு. நான் உனக்கு சொல்றேன் கேளு. நீ உன்னதமான தேவனை நம்புறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? அவரே நோக்கி என்னுடைய அடைக்கலமா மாத்திடுறேன். அடைக்கலமா மாத்திடுறேன், நம்பிக்கையை மாத்திடுறேன், கோட்டையை மாத்திடுறேன். சொன்ன உடனே அடுத்து இவன் சொல்றான் பாருங்க, 3வது வசனம் தாவீது. அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதுதான் உண்மை. உண்மையிலே யோசுவா போல கிருபை கொடுப்பாருன்னா கடிகாரத்தை அப்படியே நிறுத்துவேன். உள்ள வரும்போது நீங்க டைம் பார்க்கணும், வெளியில அனுப்பும் நாங்க தான் டைம் பார்க்கணும். அல்லேலூயா. எப்படி போதா அப்படி டிராவல் பண்ணலாம்? பாசு கடிகாரத்தை கேட்டு காலையில சொல்லிட்டார், கடிகாரம் கேட்டுட்டேன், நீங்க சூரியனை சந்திர 1000 நிறுத்துறது போல பேசிக்கிட்டு போங்க. ஜனங்க மயக்கி சொல்றாங்க, பரவாயில்ல பக்கத்துல சேர்த்துக்கலாம். எவ்வளவு நீ படுத்துறமோ படுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் பார்வை வித்தியாசமா இருக்குது. அதுலயும் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க வேண்டியது. சாராளோட சபைக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க அவ்வளவுதான், டைவர்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்ட. உள்ள போகும்போது ஒரு டைம் தெரியும், வெளியில வந்து 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் தெரியாது. காலையில 7 மணி போனா சாயந்தரம் தப்பிச்சதுக்கு விட்டாதான் உங்களுக்கு ஆச்சு. மறுநாள் காலை கூட ஆகும். ஏன்னா நம்ம டெத்துல பேச ஆரம்பிச்சு 5 மணி நேரம் பேசுவாங்க. டெத்துல வந்து நகை கொடுத்து பேசுவாங்க. அப்படிலாம் இருந்த ஜனங்க ஏன் தெரியுமா? இன்னைக்கு அப்படிலாம் இருந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. 3வது இங்க தாவீது சொல்றார், அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் அடுத்து பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இவன் இப்படி சொன்ன உடனே இவன் சொல்றார், சாலமன் சொல்றார், எப்பா நீ சொல்லிட்ட நம்பிக்கைன்னு சொல்லிட்ட, கோட்டைன்னு சொல்லிட்ட, அடுத்து நான் உனக்கு அனுபவம் சொல்றேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அப்போ 3வது என்ன சொல்றான் இவன்? நீ இதெல்லாம் சொல்ற கரெக்ட், உனக்கு அனுபவம் இருக்கும். ஆனா நான் எப்படி தெரியுமா, நான் பழைய ஏற்பாட்டு காலத்துல விலங்க போல வேட்டையாடப்பட்ட ஒரே மனுஷன் தாவீது தான். ஒரே மனுஷன் தாவீது தான். என்னை வேட்டையாடினாங்கப்பா. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணேன்? தப்புக்கு ஒரு ரகசியம் வச்சிருந்தேன். இப்ப நீ சொன்ன பாரு, அந்த உன்னதமானுடைய மறைவில் நான் இருந்தேன், அந்த உன்னதமானவர் அறிஞ்சேன், சர்வருடைய நிழல் இருந்தேன். அந்த உன்னதம் வேடன் ஏன் அவன் கம்பேர் பண்றேன்னு சொன்னா, அங்க அவர் வேடனுடைய கண்ணிக்கும் எப்படி சொல்றாங்க? மறுபடியும் வாசிங்க. நான் கொஞ்சம் வேகமா போறேன், நிறைய மேட்டர் இருக்கு, ஜம்பாய் போயிடுறேன். அரக்கோணம் போற வண்டி நிறைய வண்டி இருக்கு. ஒரு சில வண்டியில ஏறினா 1.5 மணி நேரம் ஒரு ஸ்டேஷனா நின்று போகும். ஒரு சில வண்டி 3 ஸ்டாப் தான். இப்ப நான் 3 ஸ்டாப்ல போறேன்.
மூணே ஸ்டாப்ல போனதா கரெக்ட் நேரத்துக்கு உங்களை இறக்கி விட முடியும். நின்று போனா நீங்க பிரதேசி கூட வர மாட்டீங்க. சொல்லுங்க, மூணே ஸ்டாப்ல போலாமா, நின்று போலாமா? உங்களை நம்பி நிக்கவே முடியாதுங்க, ஓட்டு கேட்க கூடாது. துணி நேரத்தை குடிச்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது, இப்போ ஒரு ரெப்புடேஷன் கொடுத்துரும். இந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்ட சங்கீதம் இது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. தாவீது தன்னுடைய கடைசி ஸ்டேஜ், அப்போ ராஜ்யபாரத்தை மாற்றணும். அப்போ நீங்களும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லும்போது உடன்படிக்கை பெட்டியாக இயேசு முன்னாடி நில்லுங்க. நின்று பேசும் பொழுது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வரணும். நீங்க சொல்லும்போது தாவீது சொல்றார் உன்னதமானுடைய மறைவு, அப்படி சொல்லும்போது சாலமோன் சொல்றார், நான் என்ன சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி. அப்ப என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான் சந்தோஷத்தை பார்க்கிறோம், வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தை, கர்த்தருக்கு ஏற்றார் போல வந்தா அந்த காரியத்தை தொடரலாம். இல்லையா ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து தொடர்ந்து அடுத்து இன்னொரு ஆலோசனை சொல்றான். இவன் நான் கோட்டை நம்பிக்கை இந்த எல்லாம் போனோட சரி. என்ன அர்த்தம்? ஏன் சொல்றான்னா, இனி நிறைய வீட்டுல மாமனார் வீட்லயே போகும்போது சொந்த வீடோ ஒரு டார்கெட்டோட வாழ்வாங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க தான் கொடுத்துடணும். ஆனா கர்த்தருடைய சுத்த கிருபை, நாங்க எதையும் எதிர்பார்க்கல, கர்த்தர் எதிர்பாராத காரியத்தை செய்கிறார். நல்ல பிள்ளையா இருந்தா, நல்ல மருமகளா இருந்தா, நல்ல மருமகனா இருந்தா போற வீட்டுல கண் போடாது. நீ கண் போட்டினா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் கிடைக்கும். நீ கண் போடாம இருந்தா பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உண்மையாக சொல்றாங்க, இயேசு நாமத்துல சொல்றேன். நாங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆயிட்டு மறுநாள் பிரேயர் போயிருந்தோம். நாங்க எங்க போனாலும் உட்காந்து பைபிள் தான் வாசிப்போம். இந்த அம்மாவும் இன்னொருத்தர் வந்தாரு. அவங்கள வந்தா 2 பேருக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க. வந்துட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஆஃபரிங்க அவர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டு எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்தாங்க எனக்கு தெரியாதுங்க. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, அவர் எவ்வளோ கொடுத்தீங்க. ஏன்னு சொன்னால், எந்த வீட்டுக்கு போனாலும் சோஃபா நல்லா இருக்குது சிஸ்டர், இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ சிஸ்டர், இந்த பெட் எவ்வளோ சிஸ்டர், கிச்சனில் இருக்கிறது எவ்வளோ சிஸ்டர், இந்த பீரோ எவ்வளோ சிஸ்டர். உன் வீட்டில் பிள்ளையை அடக்கி வைப்பேன், இன்னொரு வீட்டுக்கு போனால் பிள்ளையை சோஃபா மேலே ஏறி விட்டு கிழிக்க விட்றாங்க. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். பிள்ளை ஒரு வீட்டுக்கு கூட்டி போனால் அடக்க உடக்கமாக உட்கார வை. உன் வீட்டில் இல்லைன்னு சொல்லி மற்ற வீட்டில் இருக்கிறத காலி பண்ணிட்டாரு. எந்த வீட்டுக்கு போனாலும் கர்த்தருடைய கிருபை, சுத்த கிருபை, பாசு தெரியும். கோட்டீஸ்வரர் வீட்டுக்கெல்லாம் கால் பண்றது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது சினிமால கெட்டு அந்த மாதிரி இடத்துல போயிருக்கிறோம். அந்த தங்க மாலைன்னு சொல்லுவாங்க, அப்படியேப்பட்ட அதோட தோத்து போயிடும். கேரளாவில் மீட்டிங் போவோம், வீடு கட்டி டெடிகேட் பண்ணி ஊழியக்காரன் தங்க வச்சிருப்போம். எங்க தொட்டாலும் கண்ணாடியாக தான் இருக்கும். பாத்ரூம் எதுவும் கப்போடுன்னு தெரியும். ஊழியக்காரன் பாதம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அவன் எங்கே விடலாம் அங்கேயே உட்காந்துருக்கும். கர்த்தருடைய சுத்த கிருபை பாரத்தோட கண்ணீரோட சொல்லுவேன்னு சொன்னா, நாங்கள் எதையும் பிரயாசப்படலை, கர்த்தருக்கு மாத்திரம் பிரயாசப்பட்டோம். கர்த்தருக்கு உயர்த்தி வச்சிருக்கோம். இது வரைக்கும் உனக்கு 10 கோடி ரிட்டர்ன், 1 கோடி ரிட்டர்ன் சந்தோஷம். ஏன் கேட்டா 1 கோடி சந்தோஷம், 10 கோடி தான் உனக்கு வேதனை. 10 கோடி வச்சு நீ சமாளிக்கணும். எங்களுக்கு 1 கோடி தான் சந்தோஷம். இருக்கதான் வச்சுக்க. எங்க போனா எதுக்கும் அந்த மைண்ட் அலைய விடாது, எதுக்கும் ஆசைப்படாது. உண்மையாகவே அந்த அந்த நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? இவருடைய கேட்டவன் மறுநாள் எங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வாங்க ஒரு பிரேயர் நடத்துங்கன்றாங்க. பிரேயர் நடத்தினா நான் ரட்சிக்கப்பட்டு 99. ஆனால் சாம் சுந்தரியா 98 தீகமத்தை குறித்து பேசியிருக்கிறார். 2008 போய் அங்கே அந்த வசனத்தை சொல்றேன். மறுநாள் கூப்பிடுறாங்க, வாங்க பேசுறது குறித்து பேசணும். பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி சாம் சுந்தரி ரொம்ப க்ளோஸ். நம்ம தப்பா பேசுறது போட்டு கொடுத்துருமோ சொல்லிட்டு வடவடன்னு போறேன். பார்த்தா ஐயா பேசுற மெசேஜ் நான் பேசுற மெசேஜ் அப்படியே கம்பேர் பண்ணி காமிக்குது. ஒரே மாதிரி இருந்த பிரதர், உங்களுக்கு நான் ஒரு வண்டி வாங்கி தரேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார் எவ்வளோ ஆஃபரிங் வாங்கினாங்க. அவர் கடன் வாங்கி வண்டி வாங்கி வந்து என்கிட்ட வெறுப்பு காமிக்கிறார். இந்த வண்டி யூனிகான் 1.25 லட்சம் தெரியுமா, இது அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. நான் அதை மறந்துட்டேன். ஓ, நமக்கு இருக்கிற பழைய வண்டி பெட்ரோல் போட்டு ஓட்டினா பெரிய விஷயம் விட்டுட்டு இவங்க ப்ரேயர் முடிச்சு கூப்பிட்டுட்டு அதை பேசிட்டு அந்த வசனத்தை பேசிட்டு, பிரதர் உங்களுக்கு வண்டி வாங்கி தரேன். நாங்கள் பையன் குறுக்கான பையன், ஐயா அவங்களுக்கு தண்டர்பேட் வாங்கி தரேன். நாங்கள் சொன்னேன், என் மனைவி கீழே வந்துடுறாங்க. தண்டர்பேட் இப்படி இருக்கும். உடனே அவன் மைண்ட்ல இருக்கிற பாருங்க, அப்ப யூனிகான் வாங்கி தரேன். எப்படி போன இடத்துல என்ன கொடுத்தான்னு கேட்டவர், கடன் வாங்கி பைக் வாங்கிட்டு வந்தவர். அடுத்த ஊழியக்கார மீட்டிங் நானும் போறேன், அவரும் போறேன். அவர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி டியூ கட்டி சமாளிச்சு மூச்சு பிடிச்சு வராரு. பைக் ஸ்டாண்ட் நானும் நிறுத்துறேன், அவரும் நிறுத்துறாரு. எப்படினாரு, அது அப்படிதானே. உன்னை குறித்து அவனா பேசணும்.
உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லணும், உனக்கு கார் இல்லைன்னு சொல்லணும், உன்னை கேவலமா பேசணும். அப்பதான் அப்பா சல்லுன்னு ரைஸ் ஆவார். உன் பிள்ளை இது படிக்குமான்னு கேட்கணும், உன் பிள்ளைக்கு இது கிடைக்குமான்னு கேட்கணும், கேட்க வைக்கணும். அந்த மாதிரி வெறுப்பு காமிக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கு ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பார். இதெல்லாம் வந்து பாழாக்கும் கொள்ளை நோய். ஒருத்தருடைய காரியத்தை பார்த்து ஆசைப்படுறது, ஒருத்தர் காரியத்தை பார்த்து இச்சிக்கிறது. ஆவியில பூரணப்பட்டிருப்பாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆவியில பாத்தீங்கன்னா அங்க சில பேராசைகள் இருக்கு, ஆவியில வந்து சில துராசைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜென்ம சுபாவம் மாறாது. கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் இந்த அம்மா எங்கெங்கேயும் போயிருக்கோம், டாடா பிள்ளை மேனேஜ்மெண்ட்லாம் சர்வசாதாரணமா போகும். ஆனா உட்காந்துருப்போம், அவங்க தான் எங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க, சாப்பாடுலாம் கொண்டு போய் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவ மகிமைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம அவங்கள ஆசீர்வதிக்க தான் நம்மளை கொண்டு போறாரு தவிர, அவங்க இச்சிக்கிறத பார்க்க கர்த்தர் நம்ம கொண்டு போற. நீ ஒரு இடத்துக்கு போனா, பார்வோன் எப்படியாப்பட்ட ஆளுங்க, பார்வோன் எப்படியாப்பட்ட ஆளு, யோசேப்பு எப்படியாப்பட்ட ஆளு? பார்வோன் ராஜாவா யோசேப்பு ராஜாவா? பார்வோன் ராஜா. போகும்போதும் யோசேப்பு அவனை ஆசீர்வதிக்கிறான், வரும்போது ஆசீர்வதிக்கிறான். வசனம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யாக்கோபு உள்ள போறான், பார்வோன் எந்திரிச்சு நிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். வெளியில வரும்போது ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீ போ, அங்க ஆசீர்வாதம். நீ வரும்போது ஆசீர்வாதம். அத அங்க மூணாவது சொல்றாரு, நீ சொல்லிட்டப்பா, அடுத்து ஒரு ஆபத்து இருக்குது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கு ஒன்று தப்பு வைப்பாரு. அவரோட ரகசியம் என்ன தெரியுமா? நான் எந்த தப்பு பண்ணல, தேவ திட்டத்தின்படி ராஜாவானேன். ஆனா அரசாங்கத்திற்கு வேலைக்கு வச்சாங்க, பிரச்சனை வந்துச்சு, நான் எந்த தப்பும் பண்ணல. இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னா தப்பே பண்ணாத ஒரு தப்பு மாதிரி பண்ண வச்சிருவாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், உங்களை எங்கேயோ கொண்டு போகணும், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பாத்திரமா உங்களை நிரூபிக்கணும்னு சொன்னா தவறே பண்ணாதவங்களை தவறு பண்ணது போல பேச வைப்பார்கள். தவறு நடக்காத தவறு நடந்தது போல உங்களை உருவாக்கி விடுவார்கள். நீங்கள் நடப்பீர்கள், உங்களை ஓட விடுவார்கள். நீங்கள் ஓடுவீர்கள், உங்களை பாய விடுவார்கள். ஆனா கவலைப்படாத, ஓடினாலும் பாய்ந்தாலும் கர்த்தர் உன்னை இளைப்படைய விட மாட்டார், சோர்வடைய விட மாட்டார். எங்களுக்கு நடந்ததுங்க, தப்பே பண்ணல, ஒரு பஞ்சாயத்து நடக்குது, இந்த சபையில நீதான் பிரச்சனை பண்ணின்னு சொல்லுன்றாங்க. எந்த தப்பும் பண்ணல, பாசி தெரியும், தெரியும். ஒரு முக்கியமான பிரச்சனை, சாம் சுந்தரையா வரார், சாம் போல பெரிய நியாயாதிபதி வரார், கூட உன்னத்தர் வராங்க, எனக்கு போன் பண்றாங்க, காலையில் ஐயா வருவார், நீ தான் தப்பு பண்ணு ஒத்துக்கணும் சொல்லணும். அப்படியே போய் நின்று எல்லாம் கேட்டாங்க, கம்முன்னு இருந்தேன். ஐயா முகத்தை பார்த்தேன், எனக்கு கண்டு கலங்குது. பிரயாசப்பட்டோம், உண்மையா இருந்தேன், நடந்ததும் அநியாயம். ஆனா தப்பு பண்ணதா போல நிக்க வைக்கிறாங்க. என்ன கொடுக்காததை எடுக்காதை கொடுத்து தவறே செய்யல நிக்கிறாங்க, எல்லாமே நிக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஆதி காலத்து விசுவாசி சாமுவேல் போல வந்து நிக்கிறார், பெரிய பரிசுத்தவான். அவர் கண்கள் என்ன பாக்குறாரு, அவருக்கு மாத்திரம் உண்மை தெரியுது, வேற வழி கிடையாது, முடிச்சாச்சு. அங்கிருந்து ஓட விட்டுறதுதான், ஓட விட்டாங்க, கவலைப்படல. ஏன் தெரியுமா? இந்த வசனம் என்னை தேர்த்துச்சு, வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கு கொள்ளை நோய்க்கு உன்னை தப்பு வைப்பார். ஏன் தெரியுமா? தாவீது சொன்னாரு, வேடனுடைய கண்ணிக்கு என்ன வேட்டையாடினாங்கப்பா, என்னையும் வேட்டையாடினா உன்னை எப்படி பண்ணுவாங்க? என்ன வேட்டையாடினாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன ஒரு மனுஷனை வேட்டையானது என்னதான், வேற யாருமே கிடையாது. நீங்க வாசிச்சு பாருங்க, வேதத்துல தாவீதை ஒரு மிருகத்தை போல வேட்டையாடினாங்க, குருவிய போல. சில சந்தர்ப்பங்கள்ல உங்களை வேட்டையாடுறது போல இருக்கும். நீ கவலைப்படாத, நீ உயர்த்துட்டு போக. உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாரு, உன்னை தேவன் உயர்த்த ஆரம்பிச்சுட்டாரு. நீ அலைஞ்சு திரியிற, உன் ஸ்தானத்தை விட்டு அலைஞ்சு திரியிற. தாவீது எந்த தப்பு பண்ணல, சொல்றான். நீ சொல்ற எல்லாம் போனா கூட எனக்கு ஒரு நம்பிக்கையா இருப்பார்னு. அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு வசனம் ஒன்று இருந்து பாருங்க, சங்கீதம் 83 சங்கீதம் வாசிங்க. 83:3 ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக சத்தமா வாசிங்க. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து மைக்ல வாசிங்க. இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். மைக்ல வாசிங்க. இது ஒரு ஆழமான சந்தி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. சத்தம் வாசிங்க. உமது
ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஒரு அழிலே சொல்லுமே, என் கண்ணு கலங்குச்சுங்க. எனக்கு தப்பே பண்ணல, தப்பாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ஒரு பையன் வந்து கை நீட்டி சொல்லல, தப்பே எல்லாம் பரிசுத்தமா வாழ்றேன். என்னை நிக்க வச்சுட்டாங்க. யார் இவன்? மறையில இருக்கிறவங்க யார் இருக்குவன்? பக்கத்துல ஒரு திட்டு கொட்டு இருக்குது, பக்கத்துல ஒரு கேப்பாரி இருக்குது, பக்கத்துல ஒரு உல்டா சீட்டான காரியம் இருக்குது. ஆனா பண்றதும் எது? 52 வாரம் வர்றது, 4 நாள் உபவாசம் இருக்குது, அப்படியே சியோனை பத்தி பேசுறது, அப்படியே உருவின பட்டை கேர்வன் போல நிக்கிறது, சேராவின் பக்கத்துல நிக்கிறது. ஆனா இவங்க யாரு? தாவீது சொல்றான், டேய் நான் சொல்றது கேளுடா, நீ சின்ன பையன், வேடனுடைய கண்ணுக்கு என்ன வேட்டையாடினானுங்கடா. அவன் யார் தெரியுமா? அந்த வசனம் எப்படி சொல்லுது? உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்றான்டா. அவன் பக்கத்தில் இருப்பான்டா, அவனுக்கு தெரியாது. நான் அப்படிதான் நம்பினேன், நம்பி மோசம் பண்ணடா. நான் இப்படி சொல்றேன் கேளு, ஒரு குருவியை போல, ஒரு மிருகத்தை போல, ஒரு நாயை போல என்ன வேட்டையாடினாங்கடா. அந்த வேட்டையானது எப்படி திரும்ப தப்புச்ச? அந்த உன்னதமானுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சர்வருடைய பிதாவின் மகிமை என்ன சூழ்ந்து இருந்துச்சு. எந்த தப்பும் பண்ணல. நான் சின்ன பையன், என்ன அபிஷேகம் பண்ணது சாமுவேல். என்ன சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, ஒரு ராஜாவாக்குனாங்க. அவங்கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்தேன், அவனை தள்ளிட்டு என்ன ராஜாவாக்குனாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனா தாவீது என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு முறை கூட போய் சாமுவேல்கிட்ட போயிட்டு, ஐயா நீ தானே என்ன அபிஷேகம் பண்ண, என்ன துரத்துறானே, என்ன வேட்டையாடுறானே, எனக்கு என்ன உதவி செய்ய, எனக்கு என்ன பண்ண, ஒரு வழி காண்பி, அவனோட பேச, எனக்காக ஒரு கூட்டத்தை அனுப்ப. நீ 7 ஊழியம் பண்ண ஆள் இல்ல, 7 கூட்டத்தை அனுப்ப ஒரு முறை சொல்லலையே. அவன் எங்க கம்பேஷன் தரலையே. தாவீது போய் கேட்கல சாமுவேல்கிட்ட, நீ தானே சும்மா அந்த என்ன கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண. நான் போய் கேட்டுக்கலாமே, நீ தானே என்ன கூப்பிட்ட, உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுது, சேரை மாத்தி போட்டிய, பேசும்போது மைக்க பிடிக்க விட்டுட்டிய. இதெல்லாம் நான் கேட்டேன்னா, ஒரு முறை பேசிட்டு இருக்கிறாங்க, சம்பந்தம் எனக்கு தெரியாது, போய் சர்ச்சு நடத்துவேன், அங்க உள்ள உங்களை மாதிரி ஒரு இடத்துல வந்து மைக்கை செட் பண்ணிட்டாங்க. நல்லா அபிஷேகம் போய் இருக்குது, மைக்கை பிடிக்கிட்டாங்க. வந்து உனக்கு இந்த மைக் தேவையா? ஆண்டவர் உண்மையில சந்தோஷம் நன்றி சொன்னேன். அடுத்து அங்கிருந்து வெளியில வந்து முதல் கன்வென்ஷன் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல அந்த பாஸ் 3 நாள் பேசி முடிச்சு சொல்றார், அருமையான தேவ மனுஷனுக்கு கொடுத்த மைக் எவ்வளவு தெரியுமா? என் சபைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மைக் வாங்கி கொடுத்தேன். நீ கொடுங்க 350 ரூபாய் மைக்கு, ஆனா எனக்கு ஆயத்தம் பண்ணது 1.5 லட்சம் ரூபாய் மைக்கு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க கடவீர்கள். மைக்கு கொடுங்கனாலும் உங்களுக்கு கொடுங்கிறது எல்லாமே சாட்சிக்காக தான். எல்லா சபையிலும் ஒரு பேய் இருக்கு, வசனம் கேட்டுட்டே இருக்கும், வசனம் கேட்டுட்டே இருக்கும், பக்கத்திலே உட்காருவான். ஆனா அழகா வெளில போனோடனே மயக்கத்தை உண்டாக்கி என்ன பண்ணிடுவான்? எடுத்து கலைகளை என்ன பண்ணுவான்? வசனத்தை பொறுக்கி, வசனத்தை என்ன பண்ணுவான்னா பொறுக்கிடுவான். அப்ப எல்லா சபையிலும் என்ன பேய் இருக்குது? ஒரு பொறுக்கிற பேய் இருக்குது. வசனம் விழுங்க, வசனம் விடும், வசனம் உள்ள போவோம், ஆனா எடுத்துருவாங்க. எல்லா சபையிலும் அந்த பேய் இருக்கு. பேய் சபை, பேய் இல்லாத சபை கிடையாது. வசனத்தை எடுக்கிறதுன்னு பேய் இருக்கும். இவன் சொல்றான், நான் அனுபவசாலி தான், ஆனா என்ன வேட்டையாடுறேன்டா, நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் கிடையாது. நான் எப்படி தெரியுமா நடந்தேன்? ஒன்று தெரிஞ்சுக்க, உன்னதமானவர் என்னோட கூட இருந்தார். அவன் வேட்டையாடும் போது நீங்க பறவை பாருங்க, பறவையை நோக்கி நீங்க ஈட்டி அம்பு அடிக்கும் பொழுது அந்த பறவை என்ன பண்ணுமா? ஸ்ட்ரெயிட்டா போவாதான், உயரமா போவான். இன்னொரு அம்பு அடிக்கும் இன்னும் உயரமா போவான், இன்னொரு அம்பு அடிக்கும் இன்னும் உயரமா போவான். ஏன் தெரியுமா? உன்னதமான தேவனை நோக்கி நான் பிரயாணம் பண்ணேன். உனக்கு எத்தனை ஈட்டி அம்பு வந்தாலும் சரி, நீ உயர 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 பறக்கதான் கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார். எத்தனை கொள்ளை நோய் வந்துச்சுடா என்னோட ராஜ்ய பாரத்துல, எவ்வளவு கொள்ளை நோய் வந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் எங்க தெரியுமா விழுந்தேன்? தேவன்கிட்ட விழுந்தேன். நான் தேவன்கிட்ட விழுந்ததுனாலே ஆண்டவர் பார்த்தார்,
இவனை கொண்டு மறுபடியும் இழந்து போன சீயோன் கோட்டை பிடிக்கணும்னு நிக்க வச்சார் ஆண்டவர். உனக்கு எந்த பிரச்சனை வரட்டுமே, நீ தேவன் கையில விழுந்துற, அவரே மருத்துவரா இறங்கி உனக்கு விடுவிக்க தேவன் இறங்கி வருவார். உண்மையா இந்த அம்மா இறந்து போயிருந்தா இன்னைக்கு இந்த 5 வருஷம் ஆயிருக்கு. தேவன் கையில் இருந்தபடினால வாழாக்கும் கொரோனாவுக்கு தப்பு வச்சாங்க. ஏன் தெரியுமா? தேவ திட்டம் இருக்குது. இன்னும் சீட்டு விழல. இன்னும் ஒரு நாள் விழும், ஆனா இப்ப விழாது. அவர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்து முடித்தா விழ வைக்க வல்லவர். பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் உன்னை தப்பு வைப்பார். இந்த 91:4 வாசிங்கள இதோட முடிக்கிறேன், டைம் எனக்கு ஓடி போயிடுச்சு. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இங்கதான் முதல்ல கொஞ்சம் டீப்பா பேசணும்னு தோணுச்சு. எல்லாம் அவுட்லைன் அப்படி கொடுத்துட்டு போயிடும். உண்மையாக பாஸ்ட் பைபிள் படிக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டு இப்பதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மாடியில் வந்து பைபிள் வைப்பாரு, நான் போடுவேன், அழகான புள்ளிமானை உனக்காக அழுந்தேன். ஃபுல்லா பேத்தாசோட இவர் படிக்க விடக்கூடாது. அது என்கரேஜ் பண்ணுறாருன்னா இவங்க அப்பா அம்மா தான். இவங்க அப்பா மேல வந்துடுவார், பழைய பாட்டு கேட்பாரு, அவர் தம்பி மேல வந்துருவாங்க, இவருக்கு எதிராக கூட்டம் நிற்கும். நான் ஒரு ஆளை பார்ப்பேன்னா 10 பேர் பார்ப்பேன். நான் வியாபாரி, 10 பேர் கேட்டால் எனக்கு 5 கேசட் போடும். இவர் படிச்சா என்ன பிரயோஜனம்? இப்பதான் புரியுது அந்த படிக்கிறதுனால எவ்வளவு மேன்மை. அன்னைக்கு படிச்சாரு, இன்னைக்கு ஆண்டவர் படிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார், படிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு உண்மையாகவே நான் வருத்தப்படுறேன், ஆண்டவரே அவர் படிக்க விடாம கெட்டு குடிச்சவராக எனக்கு அந்த தருணத்தை கொடுங்க. உண்மையாக சில சந்தர்ப்பங்களில் வேதத்தை படிக்க நிறைய காரியம் தெரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு புரியுதோ புரியல, வேதத்தை படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க, பின்னாடி இருந்து படிங்க, புரியாத பகுதி எழுதுங்க, இங்க கொண்டு வந்து கேளுங்க. தேவையில்ல வெளியாட்டி கேட்டாங்க, தப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க, தப்பா நடத்திடுவாங்க. உங்களை நடத்துற ஊழியக்கார தவிர வேற யார்ட்டி கேட்காதீங்க. உங்க வீட்லயே ஒரு ஊழியக்காரத்தோட கேட்காதீங்க, திசை திருப்பிடுவான். இங்க வந்து கேளுங்க, சத்தியத்தை எங்க போதிக்கிறோம் வந்து கேளுங்க. இங்க சொல்றாரு, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், சிறகுகளால் மூடுவார். தாவீது இந்த வேடனுடைய கண்ணின்னு சொன்னார்ல, அடிக்க தப்புவிக்க இன்றைக்கு ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களை தப்பு வச்சிருக்கிறாரு? அந்த பறவைக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து தாவீதை தப்பு வச்சது போல ஒவ்வொரு அம்பு வர 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 உயர 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 பறக்கிறோம். ஆனா அம்பு தான் விருதாக போது தவிர தேவனுடைய பாதுகாத்து உயரத்தில் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அந்த சொல்றான், நான் தப்பி போகலப்பா, கண்மலை வெடிப்பில் போய் உட்காருவேன். உட்காரும் போது ஒரு சில பறவைகளை பார்ப்பேன். வேதத்துல பெயர் சொல்லப்படாத பறவைகள் வந்தா கழுகுனர், நல்லா புரிஞ்சுங்க. வேதத்துல பெயர் சொல்லப்படாத பறவைகள் வந்தா கழுகு விசுவாசிக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. கழுகு கண்மலை வெடிப்புல இருக்கும். போட்ட நேரம் கிடையாது, இதெல்லாம் வந்து 4 மணி நேரம் அப்படி பேசி பழக்கப்பட்டாங்க. கட்சாட் பண்ணி முடிச்சிடறேன் இதோட. அப்போ தாவீது சொல்றாரு, நான் கண்மலை வெடிப்புல உட்கார்ந்துருப்பேன். அப்போ கழுகு தன் குஞ்சுகள் என்ன பண்ணும், அந்த பனி பிரதேசத்துல குஞ்சுகள் உள்ள வச்சிரும். குஞ்சுகள் உள்ள வச்சுட்டு அந்த பனி ஏற 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 என்ன பண்ணுமா, ஒரு சிறகு அங்கே ஒரு சிறகா கொண்டு வந்து பனி ஏறும்போது ஒரு சிறகு எடுத்து அந்த குஞ்சு கூட்டுல வைக்குமா, அந்த அனல் கொஞ்சம் வாமாவும். மறுபடியும் கூடும்போது இன்னொரு சிறகு வைக்குமா, இன்னொரு சிறகு. எதை குறிக்கிறது? நீ தேவனை நம்பி வந்துட்டா உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உன் காரியம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சிறகாய் வைத்து கர்த்தர் உன்னை மூடி மறைத்து பாதுகாக்க வல்லவர். ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிறகு, இன்னொரு பிரச்சனை இன்னொரு சிறகு. உன்னை வீட்டை கட்டுன்னு சொன்னா வீட்டை கட்ட ஒரு சிறகு, ஆலயத்தை கட்டுன்னு சொன்னா ஆலயத்தை கட்ட ஒரு சிறகு, உன்னை விடுவிப்பு சொன்னா உன்னை விடுவிப்பு ஒரு சிறகு, உன் பிள்ளையை படிக்க சொன்ன பிள்ளையை படிக்க வைக்க சிறகு, சத்துரு எழும்புவான சத்துரு மறைக்க ஒரு சிறகு. இப்படி சிறகு எழும்ப 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 பிரச்சனை எழும்ப எழும்ப அதிகமா வந்துட்டே இருந்தா தப்பு என்ன பண்ணுவாரு, அநேக சிறைகள் கொண்டுதான் ஒரு செட்டை. பிரச்சனைகள் அதிகம் வரும்பொழுது அப்படியே செட்டை கொண்டு மூடி சத்துரு கண்களுக்கு மறைத்து உன்னதமான தெய்வம் யார் என்று வெளிப்படுத்தி, சர்வவல்ல பிதாடி நேரடி வெளிப்படுத்தி, உன்னதமான குமாரன் வெளிப்படுத்தி, உன்னை கண்மலை மேலே உயர்த்தி, இந்த பாழாக்கும் கொள்ளைகளுக்கும் விரட்டியவர்கள் சவுலுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் வேடனை கண்ணிக்கும் தப்புவித்து என் தேவனை தமது சிறைகளால் மூடி நீ சொன்ன பத்தியா தேவன் நடத்த வல்லவர். அல்லேலூயா. இப்போ சொல்றார், அப்படியே அந்த 3ல இருந்து அப்படியே அந்த 13 வரைக்கும் சொல்லிட்டே வர்றார். அவர் தமது சிறகுகளால், எப்படி தாவீது சொல்றார், இரவு உண்டான பயங்கரம். அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 1வது வசனம் என்ன சொல்றாரு தாவீது? எதுக்கு சொல்றாரு? தன்னுடைய பையனுக்கு சில காரியத்தை ஹேண்ட் பண்ணது சொல்றாரு. சொன்ன உடனே 2வது என்ன சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு. 2வது சாலமோன் சொன்ன உடனே இவர் சில அனுபவத்தை சொல்லி என்ன பண்றாரு,
3ல இருந்து ஆசீர்வதிக்கிறார் பையனை. அந்த 3ல இருந்து வாசிக்கிறத வேகமா முடிச்சிருவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கு தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரை விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து குமாரனுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக இங்கதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இத உடைக்கிறார். இவ்வளவு சொன்னல, அதனால நான் சொல்றேன், எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமா கொண்டுட்டாரா. இங்கதான்டா நீ நிக்கிற. இவ்வளவு சொன்ன இல்ல, எனக்கு அடைக்கலமா கர்த்தர் உனக்கு தாபரமா கொண்டுட்ட. நிறைய பேர் இந்த வசனத்தை தேவையில்லாம கொண்டிருக்கோம். வீட்டுல வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடார். அது கீழே தான் சொல்றான். நீ வீட்டுல வசனம் போடனா 2 மேல 9ஆம் வசனத்தை சேர்த்து போடு. எனக்கு அடைக்கலமா இருக்க கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது வாதை கூடாரத்தை அணுகாது. இப்போ இந்த வசனம், இந்த சங்கீதத்துடைய சாராம்சம் தெரிஞ்சு போச்சா? எப்படி இந்த சங்கீதம் தெரிஞ்சு போச்சா? இப்ப இதான் இதோடைய சாராம்சம். சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது சொல்லிட்டு அப்படியே 13 வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. 13 வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. சொன்ன உடனே இப்ப அந்த 14, 15, 16 வாசிங்க. போறோம். முதலாவது தாவீது சொல்றாரு, 2வது சாலமோன் சொல்றாரு, 3வது 3ல இருந்து 13 தாவீது பிள்ளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்ச உடனே ஆசீர்வதிச்சு கரெக்டா அந்த 13 முடி, அந்த 13 வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து. கொஞ்சம் நல்லா பாருங்க. பேசிட்டு டப்புன்னு தேவன் கிராஸ் ஆகுது. டப்புன்னு 14 எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 14 அவன் என்னிடத்தில் யார் பேசுறதுங்க? கர்த்தர் பேசுறார். அவன் என்னிடத்தில் நீ பிளஸ் பண்ணிட்டே வரல, டப்புன்னு ஆண்டவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வருவார். நிறுத்து, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் பேசுறேன், நீ இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டிட்டாரு ஆசீர்வாதத்தை. நிறைய பேர் பாரு ஆசீர்வாதத்தை அள்ளி கொட்டிடுவாங்க. ஆண்டவர் சொல்ற லிமிட்டா நிறுத்து, இடையில நான் என்ட்ராகணும், நீ பாரு அள்ளி கொட்டினா உன்னை விட்டு போயிடும், என்ன விட்டு போயிடுவான், நாளைக்கு நாம தூஷிக்கப்படும். நீ லிமிட்டா பேசு. பேசின வார்த்தை உனக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். நீ ஜாக்கிரதையா இரு, இதோடு நிறுத்து. நீ இதெல்லாம் பண்ணு ஆசீர்வதிச்சால, இதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் பேசுறேன் அவனோட. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படி சொல்றாரு? தேவன் சாலமோனை குறித்து தாவீதுக்கு சொல்றாரு. தேவன் சாலமோனை குறித்து தாவீதுக்கு சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் அவனை நடத்துவேன். அப்போ சாலமோன் உண்மையா இருந்தானோ இல்லையோ, தேவன் சொன்ன உடன்படிக்கையில உண்மையா இருந்தார். கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர். அதெல்லாம் அடுத்து 16 வாசிங்க. போறோம். கர்த்தர் சித்தமான இதை அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்போ ஒரு சும்மா அவுட்லைனா புரியுறதுல சில முக்கியமான சம்பவங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அந்த 91 சங்கீதம் பேர் விளங்குச்சு, கை தூங்க பார்ப்போம். முதல்ல எனக்கு தான் விளங்குச்சு. அல்லேலூயா. 91 சங்கீதம் சொன்னா இப்ப என்ன வரணும் உங்களுக்கு? தாவீது சாலமோன் கரெக்டா இருந்தா தான் கரெக்டான வேலை நடக்கும். கரெக்டா போனதான் கரெக்டா போக முடியும். இன்னைக்கு தெரிஞ்சுங்க, பிள்ளை ரொம்ப ஆசையா இருக்குது, பிள்ளை மேல பாசம், உன் பிள்ளை உயிர் நேசிக்கிறேன்னு சொல்லி வாய்க்கு வரதுல ஆசீர்வதிச்சிடாது. தேவன் கிராஸ் ஆகி கொண்டு பேசணும். நீ பிள்ளை ஆசீர்வதிப்போ தேவன் கிராஸ் ஆகணும். நிறுத்து. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க முடியாது. தேவன் பேசிட்டாருன்னா இந்த மைய பகுதியில் கர்த்தரை கொண்டு வந்துருவார். மைய பகுதியில் கர்த்தரை கொண்டு வந்துருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் மத்தியில் இறங்கி வந்தபடியா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உன்னதமானுடைய மறைவு, சர்வவல்லவரின் நிழல் இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியே ஜெபிக்கிறோம். ரீகாபா சந்தர கதாரியால தரா ஓ ரீபாலா சந்தர கத்தரா அவர் செட்டையின் கீழடை கள்ளம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கள்ளம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.